வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மத்திட்ட மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நடிகைகள் அப்படின்னாலே இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது முத்திரை குத்தப்பட்ட ஒன்றாக தான் நம்ம கருத முடியும். இதில் சில நடிகைகள் விதிவிலக்காக இருக்கிறாங்க. மது, கவர்ச்சி, மற்றபடி விவாகரத்து, மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டு, படுக்கை விரித்தல், இந்த மாதிரி விஷயங்களை சில நடிகைகள் சில விதிவிலக்காக இருக்கிறாங்க. ஆனால் பல நடிகைகள் சும்மா வாய் பேச்சு தான், என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுறது. அப்புறம் ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்தில் அவர்கள் யார் என்பதை நிரூபித்து விடுகிறார்கள். அதுமாதிரி பல நடிகைகள் அடுக்கிட்டே போகலாம். அதன் அடிப்படையில் அமலா பால் அப்படிங்கிற ஒரு நடிகை அற்புதமான நடிகை, நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிகை. அவருடைய படமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். மைனா அப்படிங்கிற படத்தில் அறிமுகம். அப்புறம் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படம்லாம் அவருக்கு பெயர் வாங்கி கொடுத்த ஒரு படம். அதே நேரத்தில் அவருடைய இயக்குனர் சாமி இயக்கத்தில் அந்த படம் சம்மந்தப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி, அப்புறம் அதிலிருந்து அவர் ரிலீஃப் ஆகி வேறு விதமாக தன்னுடைய கேரக்டரை மாற்றி நல்லா வந்துட்டு இருந்தார். திடீரென்று காதல், இயக்குனர் விஜயோடு காதல், அப்புறம் கல்யாணம், அப்புறம் பிறகு விவாகரத்து. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் ஜகத் தேசாய் அப்படிங்கிறவரை காதலிச்சார். ஆமாம், காதலிச்சார். அப்புறம் அவர் கர்ப்பமாக இருக்கிறது கூட இன்ஸ்டாகிராமில் போட்டு அதையும் ஒரு விளைபொருளாக மாற்றி காட்ட ஆசைப்பட்டாராங்கிறது தெரியல. அப்படி தான் இருக்குது. இப்போ ஃபெர்டிலைசர் சென்டர்லாம் போனால் கீழே கையை வச்சு அப்படி காட்டுறாங்க, கர்ப்பமாக இருக்கின்றோம் அப்படிங்கிறத காட்டுறாங்க. இங்கே வந்தால் கர்ப்பம் ஆக்கப்படும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. இருந்தாலும் அதையும் விளம்பரமாக்கி விட்டார்கள் அப்படிங்கிறப்ப அப்புறம் அடுத்த ஸ்டேஜையும் அப்புறம் விளம்பரமாக்குவாங்களா இல்லையா? நல்லா யோசிக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க விளம்பரம். எல்லாத்துலேயுமே விளம்பரம் விளம்பரம் அப்படிங்கிறப்ப அப்புறம் நாளைக்கு ஒரு 50 வருஷம் கழிச்சு அப்புறம் எல்லாமே விளம்பரம், அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயம் அப்புறம் எது கவர்ச்சி, எது உண்மை, எது தடை செய்யப்பட்டது, எது அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறலாம் தெரியாது. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழல் வர நிறைய வாய்ப்பு இருந்தாலுமே கூட சில நடிகைகள் இன்றைக்கும் ஒரு தன்னுடைய உள் நினைவாக மற்றபடி தனக்குள் என்ன விஷயமோ அதை அப்படியே ஓப்பனாக கையில் மது பாட்டிலோட ஆடுறது இருக்கலாம். ஒரு படத்தில் நடக்கிறதுக்கும் மற்றபடி நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இயக்குனர் விஜய் எதற்காக அவரை விவாகரத்து பண்ணினார், இல்லை அவரை அமலாபால் எதற்காக விவாகரத்து பண்ணினார் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சமயத்தில் வெளிநாட்டில் தன்னுடைய பர்த்டே பார்ட்டியை கொண்டாடி இருக்கிறார் அமலாபால். நடிகை அமலாபால் தன்னுடைய கணவனோடு தான், ஜகத் தேசாயோட மகனோடையும் கொண்டாடி இருப்பார். மகன் இருப்பாங்க, அந்த படம் வெளியே வரல. இருந்தாலுமே கூட கையில் ஒரு ஒயின் பாட்டிலோடு, மற்றபடி கையில் இன்னொரு கோப்பை மது கிண்ணத்தோடும், நம்ம வசந்த மாளிகையில் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் ஏன் ஏன் அப்படின்னு விமானத்தில் பாடிட்டு வருவார் பார்த்தீங்களா சிவாஜி கணேசன். அது மாதிரி ஒரு கையில் மது பாட்டு, இன்னொரு கையில் மது கிண்ணம். ஆமாம், கவர்ச்சியான போஸு. முற்றும் துறந்த முனிவர் இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு மார்பகத்தை மறைத்த ஒரு போஸ், அவ்வளோதான். மற்றபடி கவர்ச்சி, மது. ஒருவேளை இதனால தான் இந்த மாதிரி விஷயத்தினால தான் விஜய் இவரை விவாகரத்து பண்ணினாரா, இல்லை இப்படிலாம் நடந்து கொள்ள முடியாது என்பதனால அமலாபால் அவரை விவாகரத்து பண்ணினாராங்கிறது தெரியல. இன்னைக்கு அந்த படம் இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு கையில் மதுக்கிண்ணம், இன்னொரு கையில் ஒயின் பாட்டில். இதை அவருடைய கணவன் ஜகத் தேசாயே இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டார் சொல்லிட்டு இன்னைக்கு அது ஒரு தகவல். அப்போ குடும்பமே குடிகார குடும்பம், குடும்பமே ஒரு ஆடக்கூடிய குடும்பம் இருக்கட்டுங்க. இதை பார்க்கக்கூடிய இளைய தலைமுறை, குறிப்பாக பெண்கள் என்ன நினைப்பார்கள், அவர்களுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மெசேஜ் என்ன அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் இதெல்லாம் தவறான ஒரு முன் உதாரணம் அல்லது தவறான ஒரு மெசேஜ் தானே. யோசிக்கணும். ஒரு பப்ளிக்கான ஒரு நடிகை செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் பல பெண்கள் அதைத்தானே செய்ய போகிறாங்க. இன்னைக்கு பல பெண்கள் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம், தவறாக ஒரு நடைமுறை, மற்றபடி என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் அப்புறம் கடைசியில் மாட்டிக்கிறாங்க. பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிற பேர் எத்தனையோ பாலியல் புணர்வுகள், பாலியல் கொடுமைகள் ஒரு 13 வயசு பொண்ணுகளுக்கு, 15 வயசு பொண்ணுகளுக்கு, 17 வயசு பொண்ணுகளுக்கு எத்தனை நடந்திருக்குதேன்.
மகாபலிபுரத்தை வைத்து பனையூர் அந்த ரிசார்ட்ஸ்லாம் வைத்து நடந்திருக்குது. அதன் அடிப்படையில் வந்து இவருடைய ஒரு தாக்கமும் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு மீண்டும் கொண்டாட்டம் தானே. அதாவது வந்து ஒரு நடிகை ஒரு விளம்பரம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அதைத்தான் மக்கள் பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் அந்த நடிகை என்ன செய்கிறார் அப்படிங்கிற மக்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆஹா அமலாபால் இதை செஞ்சுட்டாங்கப்பா நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிறப்ப அப்புறம் அதனுடைய மெசேஜ் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது நல்லா யோசிக்கிறேன். இதெல்லாம் வந்து நடிகை அமலாபால் உணர வேண்டும். இதை போல் நிறைய நடிகைகள் இருக்கிறாங்க. யோசிக்கிறேன், மது கிண்ணத்தையும் ஒயின் பாட்டிலையும் காமிச்சிங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில் ஒன்றுமே புரியலையே. இத்தனைக்கு ஒரு ஆண் காமிக்கிறது பெண் காமிக்க நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு மதுவை ஒரு ஒயினை ஆண் அருந்துவதற்கும் பெண் அருந்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ பெண்கள் அருந்தலாம், பெண்கள் நானே குடிக்கிறேன் நீங்களும் சேர்ந்து குடிங்கடி அப்படின்னு அமலாபால் சொல்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடிவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் கட்டாய சூழல் உருவாகுது இல்லையா. அப்படிங்கிறப்ப இவர் என்ன ரசிகர்களுக்கும் நெட்டிசன்களுக்கும் என்ன தகவல் சொல்கிறார், இவர் பகிரக்கூடிய தகவல் என்ன? ஒன்றுமே இல்லை. குடிக்க சொல்கிறாரோ இல்லை, கல்யாணத்துக்கு முன்னால் தான் அப்படி இருந்தார், கவர்ச்சி மது அப்படின்னு ஆடிட்டு இருந்தார். அப்புறம் கவர்ச்சி கல்யாணத்துக்கு பின்னாலேயும் அதே ஆட்டம் அப்படின்னோம்னா அப்புறம் என்ன இருக்குது? அப்போ அவருடைய கணவன் ஜகத் தேசாயும் இதற்கு அப்படிங்கிறப்ப உடன்பாடு அப்படிங்கிறப்ப உண்மையிலே வந்து இது உண்மையிலே கேவலமான ஒரு சூழல், மனம் வெதும்பக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் வந்து இளைய தலைமுறைகளுக்கு பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் என்ன? ஒன்றும் கிடையாது, நீங்களும் மதுவை குடிங்க அப்படிங்கிற மெசேஜ் தானே. ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட நடிகைகளாம் வந்து வச்சுக்கிடுங்க, உங்களை யாரும் தடுக்க முடியாது. மற்றபடி வந்து உங்களுடைய விஷயத்துக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லாவிட்டாலும் கூட வெளிப்புறமாக அதை காட்டாது. எதுக்கு வந்து அவருடைய கணவன் ஜகத் தேசாயும் உடன்பாடு அப்படிங்கிறப்ப ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வந்து ஜகத் தேசாய் உணரணும். என்னடா அது இப்படி ஒரு மெசேஜ் நம்ம மக்களுக்கு சொல்ல, அது இன்ஸ்டாகிராமில் போடுறோமே, உலகமே பார்க்குமே, இதை வைத்து என்ன நினைத்து கொள்வார்கள் நம் குடும்பத்தை பற்றி என்பதையெல்லாம் விட மக்கள் நெட்டிசன்கள் பார்க்கக்கூடிய ரசிகர் என்ன ஒரு உதாரணத்திற்கு ஒரு ரோல் மாடலாக வருவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அமலாபாலே குடிக்கிறாருப்பா, ஜெயமா ஒயின் பாட்டில் குடிக்கிறாரு, நம்மளும் குடிப்போம். பல பெண்கள் அப்புறம் போயிட்டாங்கன்னா அப்புறம் குடும்பம் எதற்கு, அப்புறம் புருஷங்காரன் சொன்னாலும் கேட்கக்கூடிய சூழல் வராது இல்லையா. இதெல்லாம் வந்து தவறான முன் உதாரணம். அதனால் வந்து இப்படிப்பட்ட அமலாபால் போன்ற நடிகையெல்லாம் வந்து திருந்த வேண்டும். உங்களுடைய விஷயம் நம்ம இந்த மாதிரி மது மற்றபடி கவர்ச்சி என்பது ஒரு படத்தில் போகுது, மற்றபடி வந்து நேரடியாக காட்டுவதுங்கிற கான்செப்ட் அது வேறு விதமான போயிட்டாலுமே கூட மது அப்படிங்கிற விஷயம் மற்றபடி சில பெண்களை நடிகளை பார்த்தா தம் அடிச்சுட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு அது ஒரு இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க. இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். நாம் நல்ல ஒரு பெண்களை கெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத அமலாபால் போன்ற பல நடிகர்கள் நாம் சொல்லக்கூடிய விஷயமாக இருந்துட்டு பார்ப்போம். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சமயத்தில் இவைகளெல்லாம் வந்து முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் இன்றைய இளைய தலைமுறைகள் இப்படிப்பட்டவர்களுக்கு நடிக்கக்கூடிய படங்களை நீங்கள் தோல்வியை தர வேண்டும் என்பதுதான் வந்து எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.